ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டும் இந்த நகர்ப்புறத்துக்குன்னு தனியாக இது பண்ணுறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டும் வந்து வாக்காளரோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டருடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்டில் யார் யாரும் நிற்கிறாங்க, அவங்களுடைய முழுமையான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோவோட பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்குள்ள இருக்கும். நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் துணை பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம செக் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு தனிப்பட்ட முறையில் இருக்கும். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நகராட்சிங்கிறனால இப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மாவட்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். நமக்கு வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனை நகராட்சி இருக்குது அப்படிங்கிற பட்டியலை காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 தான் இருக்குது. இதில் நம்ம வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறதுல கேப்ச்சா அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோ ரிசல்ட் கொடுங்க. ஷோ ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் எத்தனை வார்டு அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 27 வார்டு. இந்த வார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்த வார்டு தேவைப்படுதோ நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து இது வந்து மெயின் வாக்காளர் பட்டியல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை வாக்காளர் பட்டியல் இருக்கும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து கேப்ச்சா கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஷோ ரிசல்ட் கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஃப் வந்து இங்கே டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வார்டில் வந்து எத்தனை வாக்காளர் இருக்காங்களோ அத்தனை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. வாக்குச்சாவடி எங்கே நீங்கள் வாக்கு செலுத்துங்க அதையும் வந்து உங்களுக்கு மேப்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, அதை நீங்கள் வாக்களிச்சிக்கலாம். சரி, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்பாளருடைய விவரங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதுதான் அது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு வந்து நகராட்சி வார்டு உறுப்பினர் தான். அதனால் நம்ம வந்து உங்களுடைய மாவட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். இது எங்கள் மாவட்டம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே நகராட்சி இருக்குது. இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியும் இருக்குது, பேரூராட்சியும் இருக்குது. நான் இப்போ வந்து நகராட்சியை சூஸ் பண்ணுறேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 482 வார்டு மொத்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இதில் புதுக்கோட்டைக்கு 334, அறந்தாங்கிக்கு வந்து 142 இருக்குது. நான் வந்து எனக்கு அறந்தாங்கி நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியில் மொத்தம் 27 வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த வார்டோ அந்த வார்டில் யார் யார் நிற்கிறாங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா வார்டு வந்து 22, இதை மொத்தம் 7 வேட்பாளர் நிற்கிறாங்க. அதை நீங்கள் வேட்பாளர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேர். அவங்க வேட்பாளரோட பேர், வேட்பாளருடைய தந்தை தாவுடைய பேர், அவங்க வந்து எந்த அரசியல் கட்சி சார்பாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சுயேட்சையாக நிற்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போதைக்கு அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண மொத்த லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்குவாங்க. வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த நேம் லிஸ்ட்லாம் இருக்காது. அது லாஸ்ட்டு ஒரு நேம் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதில் இருக்கும். இவங்கள பற்றின முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே டவுன்லோட் கொடுத்துட வேண்டியதான். டவுன்லோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோவோட அவங்களுடைய முழு விவரங்கள், அவங்கள பற்றின முழு விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொத்து வச்சுருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுடைய வாக்காளர் பட்டியலையும் உங்களுடைய வார்டில் நிற்கிற உறுப்பினருடைய தகவலையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, நீங்கள் வாக்கு போடும்போது கரெக்டான நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு பண்ணுங்கள். காசு தர்றாங்க அப்படிங்கிற ஓட்டு போட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கவே முடியாது. கேட்டால் நீ என்ன காசு வாங்கிட்டே அப்படின்றாங்க. அதனால் வந்து யார்ட்டையும் காசு வாங்காதீங்க, நல்லவனாக பார்த்து தேர்ந்தெடுங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க. அவ்வளோ நம்மளே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.